ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சாmayal. இன்றைக்கி நாம் மொறுன்னு கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிஸ்கெட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கோல்சாmayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பிஸ்கெட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோதுமை மாவு பிஸ்கெட்டுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். கூடவே 4 ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பிஸ்கெட் நமக்கு மொறுன்னு இருக்கும். மாவை இப்போ சுத்தமாக நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. ரவையையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை மாவு எல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை நம்ம எடுத்திருக்க மாவுக்கு சரியான அளவாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க கப்பில் 1/2 கப் நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். பாலை சர்க்கரையில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சர்க்கரையில் சேர்க்கும் பொழுது சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். இனிப்பான ஸ்வீட் செய்யும்போது எப்போதுமே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க இனிப்போட அளவு நல்லா தூக்கலாக தெரியும். சர்க்கரையை வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவில் அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். இது கூட நல்லா சூடாக இருக்க நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது பிஸ்கெட் நமக்கு ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட் செஞ்சு தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கெட் மொறுன்னு இருக்கும். நம்ம பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை ஷேப் வரணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். மாவு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோல்சாmayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்திருக்க சர்க்கரை தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம பால் தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை பாதியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். மீதியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி போல் நல்லா திரட்டி எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்க சின்ன டம்ளர் அல்லது கிண்ணம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையுமே இதை தனியாக எடுத்து திருப்பி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி இதே போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பிஸ்கெட்களுக்கு டிசைன் கொடுக்கணும் இல்லையா? நான் இந்த மாதிரி சிக்கிரிக்கை வச்சு லைட்டாக அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுக்கலாம். சின்ன சின்ன ஹோல் போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ளைனாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் பிஸ்கெட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் பிஸ்கெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். பொரிக்கும் போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா பிஸ்கெட் எல்லாம் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். நல்லா உள்ளெல்லாம் வேகாது.
போட்ட உடனேவும் பிஸ்கட்டை திருப்பி விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி எலும்பி வரும், அப்போதைக்கு நம்ம திருப்பி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பிஸ்கெட் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் பால், நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பிஸ்கெட் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே வாசனையாக மொறுன்னு கோதுமை மாவு பிஸ்கெட் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துடலாம். பார்க்கும்போதே நமக்கு கடைகளில் கிடைக்கிற பிஸ்கெட் மாதிரியே இருக்குது பாருங்கள். மீதம் இருக்க எல்லா பிஸ்கெட்டையும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.